இரண்டாவது வீடு ரிஷபம். இல்ல ரிஷபத்துல வந்து என்ன நட்சத்திரம் சொன்னேன்? மிருக சீரிஷம். ஓகேங்களா? மிருக சீரிடம் வந்து கர்ம நட்சத்திரமாக செயல்படும் ரிஷபத்துல. எத்தனை பேருக்கு மிருக சீரிஷத்துல கிரகம் இருக்கு? மிருகசீரத்துல கிரகம் இருக்க சொல்லுங்க நீங்க. நட்சத்திரத்துல பிறந்தவர்களும் யாரா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமான பலன்கள் தான் இது. ஆமா. மத்தவங்க டேட் ஆஃப் பர்த் பதிவு பண்ணுங்க. இப்போ ஒருத்தர போடலாம். சரி, ரைட், ஃபைன். ஓகேங்களா? இப்போ வந்து ரிஷபம் வந்து பார்த்தோம்னா ரிஷபத்துல வந்து மிருகசீரிடம். மிருகசீரிஷம் வந்து கர்ம நட்சத்திரமாக செயல்படுது. சரிங்களா? ஸோ மிருகசீரிஷம் வந்து யாரோட நட்சத்திரம்? செவ்வாய் பகவானோட நட்சத்திரம். மிருகசீரிஷம் செவ்வாய் பகவான். ஸோ மிருகசீரிஷம் நான் என்ன சொல்லுவோம்? செவ்வாய். செவ்வாய் நம்ம என்ன சொல்லுவோம்? சகோதரத்தை பத்தி சொல்லுவோம். நம்ம கூட பிறந்தவர்கள் சகோதரத்தை சொல்லுவோம். அங்காளி பங்காளிகள் சொல்லுவோம் இல்லையா? இது வந்து தந்தை வழியிலையும் போகும், தாய் வழியிலையும் போகும். அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி, அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாமே வந்து இந்த இந்த ரிலேஷன்ல வருவாங்க. அது எந்த வீட்டுல இருக்குது? இப்போ ரிஷபம்னா யார்? ரிஷபத்தின் அதிபதி யாரு சொல்லுவோம்? நம்ம சுக்கிர பகவான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த மிருகசீரிஷம் வந்து ரிஷப வீட்டுல இருக்குங்க இல்லையா? எங்க இருக்கு? ரிஷப வீட்டுல. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்துல இருக்கு, மிதுனத்துல இருக்கு. ஆனால் சரிங்களா, மிருகசீரத்துல இருக்கு. ஆமா. இந்த ஆமா இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப ஏன் ஜாதகத்திலே கூட இருக்கு, உங்க ஜாதகத்துல இருக்கு, எங்க ஜாதகத்துல, எல்லா ஜாதகத்துல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு அது பரிகாரம் நம்ம பண்ணியே ஆகணும் அது. ஆனால் அது வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், யோகி உபயோகி நம்ம திதியோக கர்ண முறைப்படி யோகி உபயோகி கர்ண தொடர்பை வாங்கி இருந்தால் அவங்க தப்பிச்சாங்க. அதுவே அவயோக தொடர்பு வாங்கினாங்கன்னா போட்டு புளிஞ்சு எடுத்துணும் அப்படின்னு தான் சொல்லுவோம்ல. புளிஞ்சு எடுத்துச்சு என்ன அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மாதிரிதான் மிக மிக கடுமையான கெடுபலனை வந்து அந்த அவயோக தொடர்பு வாங்கியிருந்தா காலி, டோட்டல் அவுட் பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி. ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணியே ஆகணும் நீங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிஷப வீட்டுல வந்து ரிஷபத்தின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனை நம்ம என்ன சொல்லுவோம்? சுக்கிரன் கலஸ்திரக்காரகன் சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஜாதக முறைப்படி யார் சொல்லுவோம்? கலஸ்திரம் சொல்லுவோம். ஸோ வாழ்க்கை துணை இல்லையா? கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவி கணவன் நம்ம சொல்லிடுவோம் வாழ்க்கை துணையை. ஸோ பிளஸ் திருமணத்துக்கு உண்டான முக்கிய கிரகம் சுக்கிரன்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்? நம்மளுடைய முன் ஜென்மத்துல சகோதர வகையில வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல இல்ல அந்த உறவுல அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு கெடுபலனை பண்ணியிருப்போம், இல்ல அவங்களுக்கு திருமணம் நடக்க விடாம பண்றது, இல்ல நடந்த திருமணத்தை போய் கெடுக்கிறது, ஏதாவது இந்த மாதிரி ஒரு தீய பலன் இந்த அமைப்புல பண்ணியிருக்கும் போதுதான் இந்த கர்ம நட்சத்திரம் வாங்கி இங்க வந்திருக்கு. இப்ப வந்து நான் சொன்னேன் ரிஷபத்துலதான் உள்ள மிருகசீரிஷம் கர்ம நட்சத்திரம், மிதுனத்துல உள்ள மிருகசீரிஷம் கர்ம நட்சத்திரம் கிடையாது. அதை நீங்க எடுத்துக்காதீங்க. இப்ப வந்து ரிஷபத்துல வந்து 2 பாதம், மிருகசீரிஷத்துல 2 பாதம் வருது இல்லையா? சோ ரிஷபத்துல நீங்க அந்த 1-2 பாதத்துல பிறந்தவங்களுக்கு தான் கர்ம நட்சத்திரமாக செயல்படும். சரிங்களா? இந்த மிருகசீரிஷம் டோட்டலா எடுத்துக்க, அது என்ன பாதம் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம இது என்ன கெடுபலனை உங்களுக்கு தரும்? இப்ப நம்ம சொல்லிட்டோம், நீங்க சகோதரத்துக்கு உண்டான திருமண வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டீங்க, ஒரு கெடுபலனை கொடுத்துட்டீங்க, அதற்குண்டான கர்ம வினையை நீங்க இந்த நட்சத்திரம் வாங்கி நீங்க அனுபவிப்பீங்க இந்த ஜென்மத்துல. இப்ப என்ன கொடுக்கும்? திருமணத்துல ஒரு தடை தாமத்தை கொடுக்கும். பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது, ரொம்ப வயசாயிட்டே போறது. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம ஜாதக பலன் பார்க்கும்போது எல்லாம் நிறைய காலஸ் பேசும்போது எனக்கு திருமணம் ஆகலைங்க, எங்க பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகும், எனக்கு திருமணம் ஆகலைங்க, எப்போ திருமணம் ஆகும், அதுதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. அதோ திருமணங்கிறது ஒரு தலையாய பிரச்சனையா இருக்குது. சரிங்களா? ஸோ திருமண தடை தாமதத்தை இந்த அமைப்பு கன்ஃபார்மாக கொடுத்து விடும். சரிங்களா? அடுத்ததாக சகோதர வகையில ஒரு பிரச்சனை கொடுக்கும். சகோதர வகையில ஒரு சொத்து தகராறு, ஒரு பங்காளி சண்டை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சண்டை சச்சரவு, ஒரு எப்ப பார்த்தாலும் அண்ணனை பார்த்தா பிடிக்காது, தம்பியை பார்த்தா பிடிக்காது, ஏன்டா இவனை பாக்குறோம், எங்கிட்ட பேசுறோம், அந்த மாதிரி நிறைய எத்தனை பேர் இருக்காங்க. நானே நேர்ல பார்த்துக்கிறேன். இதெல்லாம் இந்த கர்ம அமைப்பு கர்ம தோஷம், இந்த நட்சத்திர தோஷம் இதெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக கலஸ்திரம், ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அப்படியே தப்பித திருமணம் ஆயிட்டு நமக்கு ஓகே திருமணம் நடந்துச்சு அப்படின்னா கூட
அதுல ஒரு சரியான ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு நம்ம ஒரு சுகபோகமா ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எப்ப பாரு ஒரு சண்டை சச்சரவு, அதுல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒண்ணு அப்படி வந்து போய்கிட்டே இருக்கும் லைஃப். எதுவும் ஒரு இந்த கலாச்சாரம் சுக்கிரன் என்ன சொல்லணும், சுகபோகத்துக்கு உண்டான கிரகம் இல்லைங்களா. ஒருத்தர் நான் நல்லா சுகபோகமா இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் பகவான் நல்லா இருப்பாரு. இதே அப்படி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், சுக்கிரன் பகவான் அவங்க ஜாதகத்துல கெட்டிருக்காருன்னு அர்த்தம். வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவங்க விரும்பின ஒரு வாழ்க்கை துணை அமையாது, இல்ல வாழ்க்கை துணையால இவங்களுக்கு பிரச்சனை, திருமணத்துல ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு தோல்வி, ஒரு திருப்தியின்மை, இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு கொடுத்து விடும். சரிங்களா. சரி, இந்த அமைப்புல வந்து இது யாருக்கு அதிக கெடுபலனை அப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஷப வீடு தீசூன்யமா யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தி திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு, சதுர்த்தி திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு வந்து மிக கடுமையான பாதிப்பை கொடுக்கும். அடுத்ததாக நாமயுகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நாமயுகங்கள்னா பிரீத்தி விருத்தி சிவம். இந்த நாமயுகங்கள்ல பிறக்கவங்களுக்கு பிரீத்தி விருத்தி சிவம், இந்த நாம யோகங்கள்ல பிறந்தவருக்கு வந்து செவ்வாய் வந்து அவயோகியாக வருவார். இந்த மிருகசீரிடம் யாழ் நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் அவயோகமாக வரும். நான் என்ன சொன்னேன், இந்த அவயோக தொடர்பு வாங்கும்போது அதன் கெடுபலன் பயங்கர கடுமையாக இருக்கும், தப்பிக்கவே முடியாது. நீங்க இந்த பரிகாரம் பண்ணாம அவங்களுக்கு வந்து எந்த விமோசனமும் கிடைக்காது. சரிங்களா. இவங்க வந்து கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அமைப்புல பிறந்தவங்க வந்து பரிகாரம் பண்ணியே ஆகணும். சரிங்களா. அடுத்ததாக முடக்கு வீடு வரும், ரிஷபத்துக்கு ரிஷப வீடு முடக்கு வீடா வரும். அவங்களும் வந்து அங்க தோஷம் வந்து கடுமையாக அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா. அடுத்ததாக மாந்தி, நம்ம அதை பத்தி சொல்லல. மாந்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த ரிஷப ராசிக்கு வந்து 10ஆம் வந்து கர்மம். நம்ம என்ன சொல்லுவோம், கர்மம்னா என்னது, கர்மஸ்தானத்தை என்ன சொல்லுவோம், நம்ம ஜாதக பாரம்பரிய ரீதியாக 10ஆம் இடத்தை தான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இந்த ரிஷபத்துக்கு வந்து 8ஆம் இடமும் 10ஆம் இடம் இங்க கர்மஸ்தானமா வரும். இங்க துலாம் வந்து 8ஆ வரும் எங்களுக்கு இல்லைங்களா. இது வந்து மகரம் வந்து இங்க 10, கும்பம். இவங்க என்ன பண்ணுவோம், கர்மம். இப்ப வந்து நம்ம கர்மம்னா என்ன சொல்லுவோம், 10ஆம் இடத்தை தான் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். சரிங்களா. 10ஆம் இடம் கர்மம் ஸ்தானம் வந்து இந்த 10ஆம் இடத்துல வந்து இப்போ இந்த ராசிக்கு வந்து இதுல வந்து 10 சிம்ம ராசிக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ரிஷபம் வந்து 10ஆம் இடமாக வரும். ஓகே. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இங்க வந்து சந்திரன் இருக்கும் இல்லையா. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷபம் வந்து 10ஆம் இடமாக வரும். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இங்க வந்து சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் இந்த ரிஷப வீடு வந்து 8ஆம் இடமாக வரும். இப்ப என்ன சொல்லுவோம்னா, இப்ப இந்த இந்த இடத்துல வந்து மாந்தி உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்போ இந்த இதுல வந்து இந்த அமைப்புல வந்து மாந்தியும் சேர்ந்திருக்கு. இப்ப வந்து ஒரு நான் சொன்னேன், ஒரு மாந்தி வந்து அந்த இடத்துல மிருகசீரிஷத்துல இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம், மிக கடுமையான ஒரு ஒரு அவங்க குடும்பத்துல ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். அவருடைய முந்தைய காலத்துல வந்து அவங்க இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப வந்து கலஸ்திர வகையில் சகோதர வகையில் வந்து ஒரு ஒரு கெடுதல் பலன் பண்ணியிருப்பாங்க சொன்னீங்கல்ல, ஒரு துர்மரணம் கண்டிப்பாக அங்க நிகழ்ந்திருக்கும். அங்க மாந்தி சம்பந்தப்படும் போது. சரிங்களா. மாந்தி சம்பந்தப்படும் போது ஒரு துர்மரணம் வந்து நிகழ்ந்திருக்கும். அடுத்ததாக 8ஆம் இடம், இப்போ உங்க ஜாதகத்திலே வந்து 8ஆம் இடத்திலே உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மாந்தி, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில். இப்ப வந்து ரிஷபம் சொன்னீங்கன்னா, இப்ப வந்து துலாத்துல வந்து சந்திரன் இருக்கு, துலாத்துல சந்திரன் இருந்தா இந்த இதுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து 8ஆ வரும் இல்லைங்களா. இந்த துலாத்துல வந்து சந்திரன் இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ரிஷப வீடு வந்து 8ஆம் இடமாக வரும். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இது 8ஆம் இடமாக வரும்போது இங்க வந்து அந்த மாந்தி வந்து அந்த மிருகசீரிஷத்துல இருக்கும்போது ஜாதகருக்கே வந்து துர்மரணம் வரும். இந்த ஜாதகருக்கு வந்து துர்மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணணும், அந்த மாந்தி அங்க சம்பந்தப்படும் போது என்ன பண்ணணும்னா,
மாந்திக்கு உண்டான பரிகாரம் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ மாந்திக்கு உண்டான பரிகாரம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மாந்திக்குன்னு சில கோவில்கள் இருக்கு. அடுத்ததாக அதுக்குண்டான திலஹோமம் நீங்க பண்ணணும். மாந்திக்கு வந்து திலஹோமம் பண்றதுதான் வந்து சரியான முறை. திலஹோமம் நீங்க எங்கெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம்னு சொன்னீங்கன்னா திருவல்லம் பரசுராம கஷேத்திரம் கேரளாவில் இருக்குது. அங்க வந்து நீங்க திலஹோமம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விஜயாபதி விஸ்வாமித்ரர் கோவில், அங்கேயும் நீங்க வந்து திலஹோமம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், அடுத்ததாக தேவிப்பட்டினம் அங்க உள்ள கோவில், நவகிரக கோவில் இருக்கு, அங்க பண்ணிக்கலாம். ராமேஸ்வரம், காசி, இந்த மாதிரி தில தர்ப்பணபுரி, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து திலஹோமம் பண்ணிக்கணும். உங்க ராசிக்கு இந்த ரிஷபத்துக்கு வந்து இப்ப வந்து சிம்ம ராசியா இருந்து நீங்க துலாம் ராசியா இருந்து ரிஷபத்துல வந்து மாந்தி கரெக்டா இருந்தா, இல்ல அங்க வந்து சனி ராகு கேது அந்த இடத்துல மாந்தி கூட கரெக்டா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பாக திலஹோமம் கண்டிப்பாக பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த மாந்தியின் வந்து துர்பலன் வந்து அந்த துர்மரணத்தால் உண்டான பித்ரு தோஷம் எல்லாம் உங்களுக்கு வந்து சரியாகும். இப்போ உங்க 8ஆம் இடம் சொன்னா ஜாதகருக்கே, அதுவும் அந்த 8ஆம் இடத்துல வந்து சனி ராகு அமைப்பு சேர்ந்துட்டீங்கன்னா, அதுவும் சனி ராகு மாந்தி வந்து சேர்ந்தாச்சுன்னா அது வந்து மிக மிக கெடுபலனே அந்த ஜாதகருக்கே கொடுக்கும். சரிங்களா? ஸோ 10ஆம் இடத்துல இருந்தா நம்ம சொல்லல பித்ரு தோஷம் சொல்றீங்களா, அந்த கர்மஸ்தானத்துல போய் இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ரிஷபம் வந்து 10வது இடமா வருது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான கெடுபலனே பித்ரு தோஷம் பயங்கரமான என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த திருமணத்துல வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், சால்வே ஆகாது. இப்ப இவங்க வந்து திலஹோமம் கண்டிப்பாக பண்ணணும். திலஹோமம் சரிங்களா? ஸோ திலஹோமம் கண்டிப்பாக நீங்க பண்ணணும். மாந்தி சம்பந்தப்பட்டிருந்தால், மாந்தி 8ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு பெற்றிருந்தால். அடுத்ததாக இதற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் பத்தி நம்ம பார்த்தோம்னா, கோழி இருக்குங்க இல்லையா, கோழிக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கலாம். இப்ப கோழி வளர்த்துறாங்க இல்லையா, கோழி பண்ணையில எல்லாம் கோழி வளர்த்தாங்க, நீங்க வீட்டிலேயே கூட கோழி நிறைய பேர் வளர்த்துறாங்க, இல்ல யாரு வளர்த்தாங்களோ அவங்களுக்கு போயிட்டு அந்த கோழிக்கு போயிட்டு நீங்க உணவு கொடுக்கலாம். அடுத்ததாக கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு நீங்க உதவலாம். கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு, இந்த முடியாதப்பட்டவங்களுக்கு, அந்த முதியோர் இல்லங்கள்லாம் போய்வீங்க இல்லையா, இந்த ஆசிரமங்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து உண்டான ஸ்பெக்ஸுக்கு நீங்க வந்து இல்லை ஆப்ரேஷனுக்கோ, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் எல்லாம் ஆப்ரேஷன் இருக்குங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நீங்க பண உதவி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கோழிக்கு உணவு கொடுங்க, கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு உதவும். சரிங்களா? அடுத்ததாக இதற்குண்டான இந்த தோஷத்தை நம்ம, இந்த கர்ம நட்சத்திர தோஷத்தை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம்? இப்போ இந்த அமைப்புல பிறந்துட்டோம், நெகட்டிவா இருக்குங்க ஜாதகத்துல, யோகம் உபயோகம் கரணம் தொடர்பு வாங்கல, அவயோக தொடர்பு வாங்கியிருக்கு, இந்த தீசுனத்துல போய் மாட்டிருக்கு, 8ஆம் 10ஆம் இடம் தொடர்பு பெற்றிருக்கு, மாந்தி வந்து அங்க கனெக்டா இருக்குன்னா அதோட தோஷம் வந்து மிக மிக கடுமையாக இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தாந்திரிக பரிகாரம் வந்து, அதுக்குண்டான தாந்திரிக பரிகாரம் என்னன்னா, நான் முன்னே சொன்ன போல ஒரு ஜாதக கட்டை நீங்க போட்டுக்கோங்க, பெரிய ஒரு சார்ட் பேப்பர்ல போட்டுட்டு, இப்போ ரிஷபங்கிற இடத்துல, ரிஷப வீட்டுலதான் நம்ம பாக்குறோம் மிருகசீரிஷம், இந்த இங்க வந்து மிருகசீரிஷத்துக்கு உண்டான உணவு என்ன பார்த்தோம்னா தேங்காய். ஸோ வந்து முழு தேங்காயெல்லாம் நீங்க வைக்க வேண்டாம், தேங்காய் பத்தே இருக்குங்க இல்லையா, அதை வந்து பீஸ் போட்டு தேங்காய் பத்தே வந்து வைங்க நீங்க அதுல கொஞ்சம். அடுத்ததாக இது வந்து சுக்கிர வீடு இல்லையா, சுக்கிர வீடுன்னு உள்ளான தானியம் என்னது? மொச்சை, வெண் மொச்சை. ஸோ வெண் மொச்சை தானியம் வைங்க. அப்புறமா அதுல என்ன கிரகம் போய் இருக்குதோ, என்ன கிரகம் இருக்கு அதுல, அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை வைங்க. நான் சொன்னேன் இல்லையா, சூரியன் இருந்தா கோதுமை, சந்திரன் இருந்தா பச்சரிசி, செவ்வாய் இருந்தா துவரம் பருப்பு, புதன் இருந்தா பாசிப்பயிறு, குரு இருந்தா கொண்டைக்கடலை, சுக்கிரன் வந்து நம்ம வெண்மொச்சை சொல்லிட்டோம், சுக்கிரன் வீடு. சனி பகவான் இருந்தா கருப்பு எள், அடுத்ததாக ராகு பகவான் தான் கருப்பு உளுந்து, கேது பகவான் தான் கொள்ளு. இந்த தானியத்தை நீங்க வச்சுக்கிட்டு, இந்த ஜாதகத்தை வச்சுட்டு
இந்த சென்டர் இருக்குங்க இல்லையா, அந்த ஜாதக சென்டர், இந்த சென்டர்ல வந்து 9 அகல் விளக்குகள் நீங்க போடணும். 9 அகல் விளக்குகள் அந்த தேங்காய் எண்ணெயில ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு வெண்திரி ஒயிட் கலர் திரி போட்டு அதுல வந்து குங்குமம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த திரி போட்டு வெள்ளை கலர் திரி போட்டு நூல் திரி போட்டு ஏத்துங்க. ஏத்திட்டு நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு மிருகசீரிஷத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா சோமஸ்கந்தர் வழிபாடு. நீங்கள் சோமஸ்கந்தரை மனதார வேண்டிக்கோங்க. அடுத்ததாக சுக்கிர பகவான், இந்த வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானே யாரு? சுக்கிர பகவான் மகாலட்சுமி தாயார். ஸோ மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததாக மிருகசீரிஷத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்குங்க இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் வேணுமோ அவங்க தனியா எனக்கு பதிவு போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அனுப்பி கொடுக்குறேன். நேர்கள் உங்களுக்கு ஏதாவது எந்த நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து பதிவு போடுங்க. இந்த செஷன் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை அனுப்பி வைக்கிறேன். நேர்கள் எங்கிட்ட நீங்க கேட்கலாம் உங்க டவுட். சரிங்களா? அடுத்ததாக 9 விளக்கு சொன்னவங்க, 9 அகல் விளக்கு போட்டுட்டு என்ன பண்ணோம்? மிருகசீரிஷத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை 9 முறை சொல்லவும். 9 முறை சொல்லி முடிச்சப்புறமா இந்த ஜாதகத்தை 9 முறை நீங்க வலம் வரணும். அந்த கட்டத்தை 9 முறை வலம் வந்து என் முன்னோர்கள் செய்த கர்ம வினை யாவும் என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணணும். மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு 9 முறை வலம் வந்துட்டு இதை நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இதை எப்ப பண்ணணும்? சாரி, மிருகசீரிஷம் இல்லையா, செவ்வாய்க்கிழமை. இதை நீங்க செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை 4 to பிரம்ம முகூர்த்த டைம், 4 to 6 AM. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை 4 to 6 AM பண்ணிட்டு அடுத்த நாள் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அதே அந்த அந்த ஜாதக கட்டத்தோட எடுத்து ஒரு கவர்ல போட்டுட்டு ஒன்று நீங்க ஓடுற தண்ணியில போடலாம், இல்லைன்னா கால்படாத இடத்துல வந்து நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக நம்ம கோவில் பரிகாரம் பண்ணுவோம். கோவில் பரிகாரம் என்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, கோவில் பரிகாரத்துக்குண்டான கோவில் எண்கண் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள். எண்கண் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள். சரிங்களா? ஒரு விஷயம் போட்டுறேன். ஸோ எண்கண் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் டு தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது. எண்கண் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா திருவாரூர் டு தஞ்சாவூர் போற வழியில இருக்கு. எண்கண் முருகன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்துலதான் இருக்கு எண்கண் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள். ஸோ இங்க வந்து போயிட்டு நீங்க எப்ப போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கணும். பரிகாரம் பண்ணா என்ன பரிகாரம் பண்ணுவீங்க? வந்து உங்களுக்கு முடிஞ்ச சின்னதா ஒரு தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணலாம், அன்னதானத்துக்கு நீங்க உதவி பண்ணலாம், ஏழைகளுக்கு அங்குள்ளவர்களும் உணவு வாங்கி கொடுக்கலாம். நீங்க உங்களால முடிஞ்ச உதவி என்ன உதவி உங்களால சகசனம் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணலாம்னா அது நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இங்க உள்ள பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் வந்து இங்குள்ள பெருமான் கருடன் மேல் அமர்ந்து உங்களுக்கு தரிசனம் தருகிறார். கருட பகவான் மேல் அமர்ந்து. சரிங்களா? இது வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான மிக மிக அதி அற்புதமான கோவில் வந்து இந்த கோவில். ஆக்சுவலி பரிகார ஸ்தலம் வந்து உங்களுக்கு உண்டான திருமண தடை, திருமணத்தில் உண்ட இப்ப என்னன்னு சொன்னேன்னா சுக்கிரன் வீடு சொன்னேன்யா, கலஸ்திரம் வகையில். ஸோ உங்களுக்கு வந்து கலஸ்திர வகையில் கருத்து வேறுபாடு,
திருமணத்தில் பிரச்சனை, தடை, தாமதம் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போட்டு நீங்க பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், திருமணத்தில் உள்ள திருமணம் சார்ந்த அனைத்து பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். சரிங்களா? ஓகே. தக ஜாதகம் போட்டு போல இல்ல மிதுன ராசி சொல்லலாம். சரி சரி ரைட். இது வந்து திருவாதிரை மிதுன ராசிக்கு சொல்லுவோம் நம்ம. சோ இது வந்து ரிஷபம். இதுவரை நம்ம வந்து மேஷம், ரிஷபம் இந்த 2 ராசிகளில் எந்த நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமா வருது, அந்த தோஷத்தை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு தெளிவா நம்ம ரோகிணியா சீனிவாசன் வந்து நமக்கு சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு உதாரண ஜாதகம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கு. ஸோ நேரில் எல்லாருமே வந்து நிறைய ஜாதகங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த ராசியில் மிதுன ராசியில எந்த நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம், அது என்ன மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு தாந்திரிக முறைகள் என்ன பண்ணணும், கோவில் சார்ந்து என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு ஸோ அவங்களுக்கு வந்து தோசை இருக்கா இல்லையா, அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.